ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் மீன் திங்க தெரியாது. மீன் எடுத்து முள் எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுங்க. இந்தமாதிரி ஜிலேபி மீன்லாம் கம்மி விலையாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க. இந்த மீன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. முள் வந்து க்ளீன் பண்ணையில் சைடில் வர முள்ளை வந்து கட் பண்ண சொல்லிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு மீனுக்கு முள் எடுத்து தரவே தேவையில்லை. மேலேருந்து இப்படி மீன் வந்து மேலேருந்து இப்படி எடுத்தாலே அழகாக வந்து நடுவு முள் தனியாக வந்துடும். நான் இதில் முள் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், முள்ளே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி மீன் வாங்கி கொடுங்க. விலை கம்மியாக இருக்குது, அதனால் நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜிலேபி மீன்லாம் எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள்ளெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது, நம்ம க்ளீன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நாங்களாம் மீன் வந்து சாதம் மாதிரி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில. இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க, வீடியோ தான். குழந்தைங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு. மீனில் ரொம்ப சத்து இருக்குது, எல்லா மீன்லேயுமே சத்து இருக்குது. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மீன் நிறைய வாங்கி கொடுக்கணும். மீன், மட்டன், சிக்கன், முட்டை எல்லாத்துலேயுமே நிறைய சத்து இருக்குது. எல்லாத்தோட மீன் ரொம்ப நல்லது, கண்ணுக்கு மீன் நல்லது. ஆல்ரெடி எனக்கே மீன் சாப்பிட தெரியாது, இப்போ தான் சாப்பிட்றேன் நான். எங்கள் அப்பா இருக்கையிலே எங்கள் அப்பா எடுத்து கொடுப்பாங்க முள்ளெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ நானே என் மீன் முள் எடுத்து நானே சாப்பிட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மசாலாவும் அது மாதிரி கொடுக்கணும். நல்லா மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சி மசாலா கொடுக்கணும். வரமிளகாய், மஞ்சள் எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி. அப்போல்லாம் எங்கள் அப்பா இருக்கையில் நாங்கள் மீன் செய்வோம். இப்போ வந்து மசாலா ரெடிமேடாக விற்கிது. இருந்தாலும் நாங்கள் வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மீனில் தடவி வறுத்துக்கிறது. அதே மாதிரி மீன் கழுவுனப்போ குழம்பு வைக்கிறாங்க, அதுலேயும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வைங்க. பரட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குழம்பு வச்சிங்கன்னா மீனில் நல்லா உப்பு சாரும், மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.